நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். வணக்கம் ரோவலை, எல்லோருக்கும் வணக்கங்கள். இப்போ நாங்கள் என்ன பிரச்சனைண்டா, உனக்கு இந்த உலகத்தில் எத்தனை மொழி இருக்குன்னு தெரியுமே? ஏறத்தாழ ஒரு குறிப்பில் பார்த்தால் 2000 5000 நீ சின்ன 6800க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கா. ஐயோ, மொழிகள் பேசுகிறாங்க. யோசிச்சு அதுக்குள்ளே நாங்கள் எங்கள்ட தமிழ் மொழியைத்தான் சிறப்பாக சொல்லுவோம். ஆனால் மொழிக்கு உண்மையிலே மொழிகளுக்கு சிறப்பான மொழி தமிழ் மொழி. மூத்த மொழி செம்மொழிகள் பார். தமிழ் மொழியும் மூத்த மொழி. சமயத்துக்கு சைவம் தான் மூத்ததுன்றாங்க. இதுக்கு நாங்கள் அடிபட வர இல்லை, ஒன்றும் கதைக்கவும் இல்லை. அப்படி சொல்லிடணும். அந்த காலத்திலேருந்து அதுலேருந்து அப்படியே பிரிஞ்சு எல்லாம் வந்ததான். இப்படியே இந்த மொழிகள் இப்படியே வந்து அந்த எல்லா மொழியும் கற்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் கூட்டம் இருக்குத்தானே. இந்த ஆசிரியர் கூட்டத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? ஆசிரியர் தொழில் தெய்வம் என்பார்கள். மாதா பிதாக்கு பிறகு குருதான். குரு மூன்றாவதா மதிக்கப்பட்டது. அப்போ இந்த ஆசிரியர் என்பவன் என்னத்தை உலகத்திலேயே உருவாக்குறோன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லையே, உலகத்திலே நீ இப்போ ஒரு கருங்கல்ல தூக்கி கொண்டு வந்து ஒரு சிப்பிட்ட கொடுத்தால் கருங்கல்ல தான் கொடுப்பாய். அது கரடு முரடா தான் இருக்கும். அது என்ன செய்வான் சிப்பி? தட்டி 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 பார்த்துட்டு பெயின் அடியோடு தான் இது கருங்கல்ல ஒன்று பார்ப்பேன். அவ்வளவு அழகாக சிற்பத்தை கொண்டு வர. அதுதான் ஆசிரியர். இப்படிப்பட்ட மாணவனையும் செதுக்கி ஒரு நல்ல நிலையிலே ஒரு மனிதனாக உருவாக்குவோர் தான் ஆசிரியர். அந்த ஆசிரியர் தொழில்ன்றது ஒரு சும்மா சம்பளத்துக்கு செய்கிற வேலை இல்லையே ஆசிரியர் தொழில். இல்லையே, விசுவாசம் இருக்கணும், என்ன ஒழுக்கம் இருக்கணும், ஏன்னா அது புனிதமானது. இல்லையே, அது சொல்லி நாங்கள் விளங்கப்படுத்தலான்னு தான் நினைக்கிறோம். அது ஒவ்வொரு ஆசிரியர்களும் அதை யோசிக்கணும், அந்த புனிதத்தை. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் யோசிச்சு தங்களுடைய அந்த தொழிலின் புனிதத்தை பேணணும்ன்றதான் நாங்கள் கேட்குறோம். மற்ற அந்த இப்போ இப்பத்த காலத்துக்கும் அப்பத்த காலத்துக்கும் உள்ள விஷயம் அதுதான். முந்தைய ஆசிரியர்கள் அடித்தார்கள், அடி வாங்கி படித்தார்கள் மாணவர்கள். நாங்கள்லாம் அடி பண்ணாங்க. யோசிச்சுப்பார், அந்த காலத்துல ஒரு பிரச்சனை முறையில மாணவர்களும் நல்லா தான் இருந்தாரு. எனக்கு பார்க்க இப்ப ஆசிரியர்கள் அடியாவிட்டோடனே அந்த ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்காம விட்ட மாணவர்கள்லாம் இப்ப பொலிஸ் சுட்டி அடி வாங்குறாங்களோட யோசிச்சு பேர் உளப்படியே நாங்கள் உளப்படி அட்டி வாங்கி படிக்கும். இல்லையோ, இது இந்த விஷயம் இது உலகம் முழுக்க இப்ப பிள்ளைகளுக்கு அடிக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் கிடக்குன்னு சொல்லி அதெல்லாம் செய்யணும். அது புளியடாப்பா எனக்குண்டா அடி எங்களை வந்து பிடிச்சோன்னு விடுவாங்க தெரியாது. ஆனா இல்லை, அது யார் பிடிச்சாலும் நான் அதுக்கு பரவாயில்ல, போய் ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல, உண்மையிலே பிள்ளைகளுக்கு அடிச்சு வளர்க்கணும். இல்லையே, அடிக்கணும். பெற்றாரும் அடிக்கிற இல்ல, இப்ப பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களும் அடிக்கிற இல்ல, மூட்டுத்தனம் அடிக்கல. படிப்பு விஷயத்துக்கு ஒழுக்கத்துக்கு அடிக்கணும். இல்லையே, அடிக்கணும் அடிக்காட்டி இப்ப அடிச்சா இப்ப கேஸ் போட்டுருவாங்க. அப்போ இப்ப பெற்றார்களும் அப்படித்தான். இப்ப முந்திய பள்ளிக்கூடத்துல எனக்கு ஆசிரியர் அடிச்சு போட்டாண்ட எத்தனை அடி அடிச்சவர்? 2 ரூபா அடிச்சு. இன்னும் நான் 2 ரூபா அடிச்சிருக்கணும், அவர் விட்டுட்டாரு, நான் பாருறேன் அவரை சந்திக்கிறேன் பேருந்து சொல்றேன் சொல்லுவாரு. ஆசிரியரை பற்றி குறை கூறினாலும் அப்படி இருக்காதே, நீ ஏதோ போல செய்ப்ப, இல்லாட்டி கடைசி வந்தாலும் அவர் அடிச்சிருக்க மாட்டேன் முதல் சொல்லுவேன். இப்போ அடிச்சு போட்டோன்னு சொன்னா அவன் அடிச்சவன் வெளிக்கிட்டு ஏறு மூட்டைக்கிலேன்னு கூட்டி கொண்டு போய் அங்க ஆசிரியரோட சண்டை பிடிக்கிற பட்சங்கள் அதிகமாக இருக்கு. போலீஸ் கேஸா போகுது. அந்த வகையில கொஞ்சம் சிக்கல். இல்லையே, இப்பத்த காலங்கள் புழைச்சு போச்சு. இல்லையே, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு நாங்க விரிச்சு பார்த்தா அந்த சொல்லி கொண்டு இருக்க கூடாது. நாங்கள் இந்த காலத்துல இருக்கிறோம், சும்மா அந்த காலத்துக்கு அதே கதைக்கிறீங்களா, அப்படி இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் தொழில்நுட்ப ஊடாக பார்க்க அது இந்த காலத்துக்கு நீங்க மாறத்தான் வேணும். இல்லையே, அது மாறாட்டி எங்களோட வாழ்க்கை கொண்டு போகலாம். இல்லையே, தொழில்நுட்பங்கள் விஷயங்கள் அது முன்னோர் கொண்டு போகும், அதன் பின்னால போத்தான் பண்ணும். இல்லையே, அதுக்காக ஒழுக்கத்தையும் ஒழுக்கம் மாறி கொண்டு போச்சு யாரும் சொல்லி இல்லையே. பாரம்பரியங்களை கடைப்பிடிக்க வேண்டாம், நீங்கள் இப்படியே மாறி தெரியுங்க உடு போல குறைச்சி போட்டு தெரியுங்கன்னு சொல்லி இல்லையே. இல்லையே, அது போல சில அடிப்படையா தான் இருக்கும். இல்லையே,
அது பெற்றார்களுடைய அடிப்படை தன்மையிலேருந்து வரணும். பெற்றார்கள் எப்படி குடும்பத்தில் வாழ்கிறார்களோ அதை பார்த்து பிள்ளைகள் வளரும். கண்டிப்பா இல்லையே? அப்போ பெற்றார்கள்லாம் விஷயம் இருக்கு. இப்போ பெற்றார்கள் அப்படி இல்லை. இப்போ பெற்றார்களுக்கும் நேரமும் இல்லை பிள்ளைகளை பார்க்க. பிள்ளைகளோட கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. மற்றது பள்ளிக்கூடத்துக்கும் போனால் பாஞ்சி விடுகிறது, இந்த சாப்பாட்டை கொண்டு வந்து ரோட்லேயே வச்சு தீத்துறது, இது கூட அடுத்த வகுப்புக்கு கொண்டு தள்ளுறது, தள்ளிவிட படி 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 எந்த நேரம் படி படின்னு புள்ளியை போட்டு உழைச்சி வதைச்செடுக்கிறது. ஆசிரியர்களும் என்ன செய்யறது? ஆசிரியர்களுக்கு அடிக்கலாது. படிப்பிச்சா பொடியன் திருப்பி கேள்வி கேட்கிறான். வீட்டை போய் சொன்னா தகப்பன் அடிக்க வர ரெண்டால் அவர்களும் என்ன செய்வார்கள்? கடமைக்கு செய்வோமோ சில ஆசிரியர்கள் சொன்னா பிள்ளைகளுக்கு தெரியுமா அவ்வளவு அன்பா. இப்ப நர்சரி பிள்ளைகளை எல்லாம் சில ஆசிரியர்கள் அடிக்கிறது. அப்படி அடிக்க கூடாது தெரியுமா? அவர்களுக்கு இப்ப ஆடல் பாடல் நர்சரியில உண்மையிலேயே அதுதான்டாப்பா. இது ஏபிசிடியை உப்பை படிப்பிச்சு அதோட குத்துறந்தால் அதோளுக்கு படிப்பு சரி வரா. அப்படி செய்யக்கூடாது. வன்மம் தான் வரும் இல்லையே. நான் வரையில உந்த டீச்சர்ட்ட நான் போயிடணும். அப்படி ஆடல் பாடகாரனா நான் டீச்சர்ட்ட போறேன்னு ஐயோ டீச்சர்ட்ட கொண்டு விடுங்க அள்ளணும் அந்த பிள்ளை இல்லையே. இப்ப அந்த கட்டம் இப்ப எங்கள்ட இப்ப போத வஸ்துக்கள் இப்படியான குற்றச் செயல்கள் அவர்கள் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் அது எங்களுடைய கால நிலையின் மாற்றங்கள்ல நாங்க விட்டு கொடுக்குறோம் இல்லையே. ஆசிரியர்கள் பெற்றார்கள் போய் சொன்னால் ஆசிரியர்கள் நீங்க அடிக்கத்தான் போகணும், பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்கணும்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது. அவர்கள் செய்யலாம். நீங்கள் போய் வழக்கு போட வலிக்கிட்டா அவைக்கு பையன் தானே ஆசிரியர் அவையே நாங்கள் வருவோம் நாங்களும் ஏதோ எங்கள் பாடல படிப்பிச்சு போகணும். முந்தைய அப்படி இல்லையா ஆசிரியர்கள். முந்தைய ஆசிரியர்கள்ட்ட பின்னிடம் போய் ஆசிரியர்களோட சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் படிப்பை பற்றி சொல்லி எந்த நட்பழக்கங்கள் அதோட பற்றி தான் கதை கண்டிப்போடு சேர்ந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் வரும். அப்போ அந்த இல்ல மற்றது அந்த கதையில சினிமா படங்களையும் பேர் முந்தைய அந்த திரைப்போல பேர் அவன்தான் மனிதன். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, ஆதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0121-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 01-222-35-36. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம். தங்கப்பதக்கம், பாச மலர்கள், பாச மலர், தங்கை அண்ணன், அண்ணா, இதுதான் படங்களோட பேர். இப்ப புலி, சுருத்த, சிங்கம், டூ எல்லாம் மிச்சுக்காங்க. முந்தி நல்ல செயலண்ட பேரை வச்சுதாங்க. படத்தை பார்த்தாலும் ஆசை இல்லை. யோசிச்சு பேர் இப்போ இப்படி மாறப்படுது. இப்போ காட்டில் உள்ள மிச்சுகண்ட பேரை வச்சு விட்டால் இப்போ மிச்சுகமாக தானே வரும். இப்போ இது நடு நிசியில், நடு ராத்திரியில் 3ஆம் நம்பரில் இதை படங்கன்ற பேர். அப்போ பொடியலும் அதைத்தான் காஞ்சனா டூ முனி முனி என்னடாப்பா நடக்கும் உலகம் இல்லையே. சினிமா எல்லாம் ஊடகம் தானே. அது மனிதர்களை என்ன செய்யணும்? நல்வழிப்படுத்துறோம். நாடகங்கள் என்ன சீரியல் அது கெடுக்கிறவே தானே. அப்ப புள்ளிகளை உண்மையிலே புள்ளிகளை நீங்கள் ஆசிரியர்கிட்ட கொண்டு ஒப்படைச்சு ஆசிரியர்களோட நல்லா ஒத்துழைப்பு கொடுங்க. அது நீங்க இப்படி இப்படி செய்யுங்க. எங்கள்ட பிள்ளைன்ற நல்லதுக்கு நீங்கள் அவர்களுக்கு இன்னும் தண்டனையும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆசிரியர்களா தான் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யற சட்டத்துக்கு பயப்படுகிறார்கள். அடிச்சு போட்டா பொடி போய் சொல்ல கிடையாது. இந்த பெற்றார் முன்னுக்கல்ல போய் சொல்ல ஒழிக்கிறீங்க. அதில்ல பிரச்சனை. பெற்றார்கள் முந்தைய அப்படி இல்லை. இன்னும் 2 அடி எங்களை கூடத்தான். சூரை பற்றி வெளியே வீட்டை வந்து சொன்னால் அடி இல்லை விழும். அது காலம். அப்போ ஆசிரியர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்பத்த பொடியங்களும் ஆசிரியர் வாரவர்களும் கொஞ்சம் கண்ணியமாக இருக்கணும். சில பேர் எல்லாரும் இல்லை, சில பேர் கொஞ்சம் பிரச்சனை. அதுக்காக நாங்கள் ஆசிரியர்களையோ நாங்கள் கொச்சப்படுத்தவும் இல்லை, தவறாக்கவும் இல்லை. சில பொடிகள் எல்லாம் சின்ன பொடிகளும் சின்ன பொம்பளை பிள்ளைகளும் எல்லாம் டீச்சராக வந்தோடனே மாணவர்களால் ஆசிரியரான்னு தெரியாத தினமா இருக்கு. அப்போ உங்களுடைய நடத்தையில தானே அதை பிரிச்சு காட்டலாம் இல்லையே.
நான் சொல்ற சரியோ புள்ளியோ? சரியான கதை. நீ புள்ளியோண்டா சொல்லு, நான் அடி வாங்கணும் சரி இல்லையே. வந்த வரையில நானும் தான் பின்னால வருவேன். அப்போ அவர்களும் கொஞ்சம் கண்ணியமாக இருக்கணும். நீங்கள் பிள்ளைகள நல்லொழுக்கத்துக்கு இன்னும் செய்யலாம், பிரச்சனை இல்லை, தண்டனை கொடுக்கலாம். அது பெற்றாரோட கதைக்குறதுல இருக்கு. படிப்பு மட்டும் ஒன்றும் செய்யலாத. படிச்சு முதல் வாழ்க்கை படிப்பிருக்கணும். ஒழுக்கம் ஒழுக்கம் மற்றவன் எப்படி மதிக்கணும். ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். படிச்சு பிரயோசனம். ஒழுக்கத்தை படி. ஒழுக்கத்தை படி. முதல் ஒழுக்கம் என்ன படி? எங்க புது ரோட்டை அதோ சே என்று சொல்லக்கூடாது. அந்த புள்ளையரு புள்ளதானப்பா பார் எப்படி இருக்கு அப்படி சொல்லணும். அப்படி சொன்னா ஒரு எனக்கும் பெருமை, என் அப்பா அம்மாவுக்கும் பெருமை இல்லையே. அப்போ அந்த விஷயத்த நாங்கள் சொன்னோம். மற்றது புள்ளிகள் இந்த சமய பாடங்கள், சமயத்தை அது வீட்டிலேருந்து வளரணுங்களாப்பா. சமயம் எங்கேருந்து? வீட்டிலேருந்து சமயம் பாடம் மட்டும் பிள்ளைகள் கஷ்டம்ன்றது தெரியுமா உனக்கு? இப்போ என்ன சமயம்? ஐயோ அதுதான் நான் கஷ்டமாகணும். எனக்கு வந்தது பார்த்தீங்களா? வந்து என்ன அவ்வளோ பட்டு. இப்போ பொடிகளுக்கு தேவாரம் தெரியாது. தச்சமே இவங்க கும்பம் வச்சுட்டு பிள்ளைகளுக்கு தேவாரம் படி என்ன திரும்பி பார்த்தா பிடிக்க காணலாம். என்ன தெரியாது என்ன தேவாரம். அது அந்த கஷ்டம். அதுகளுக்கு அது பாடமாக்குறது கஷ்டம். முந்தி அப்படி இல்லை. பக்தி அந்த பயம் இல்லை. முந்தி எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிற எங்களுக்கு அருணாசலம் சார் முதல் முறுக்கு அவனுக்கு சொன்னார். அவர் வெள்ளிக்கிழமை கூட்டு பிரார்த்தனை போவாட்டி அடுத்த நாள் அடிதான். கூட்டு பிரார்த்தனை கேமரா இல்லை நாட கூட்டு பிரார்த்தனை போகணும். அப்பா நீங்கள் ஒழுங்கா இதுகளை படிப்பியல் பண்பாடுகள் அங்கான் தெரியும். நாங்கள் வெள்ளிக்கிழமை பேட்டி கட்டி கொண்டு போய் கோயிலுக்கு போய் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். அப்படியெல்லாம் இருந்த ஒரு அடிச்சு அவர் வீட்டை வந்து பள்ளிக்கூடம் போவாட்டி வீட்டை வந்து தூக்கிட்டு போடுவேன் தெரியுமா? என் பச்சான தானே கொள்ளைக்குள்ள ஒழிச்சிருந்தா அவனை சரத்தோட தூக்கிட்டு போட்டேன் ஒரு நாள். ஆனா பெற்றார் என்ன கூட்டிட்டு போங்க சார், உதான் சரி அடிங்க சார் சொல்லுவேன் பெற்றார். இப்ப தூக்கிட்டு போக முடியுமே? இப்ப ஆசிரியர் கட்டி போட்டுட்டு பொலிசை கூப்பிட்டு விட்டுருக்கணும் இல்லையே. அந்த கட்டம் வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளின் நன்மைக்காக ஆயிரம் செய்தாலும் நாங்கள் அவைக்கு துணையா இருக்கணும் இல்லையே. மற்ற வழிபாடுகளை வீட்டையாவது சாமி அறையிலையாவது ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமையிலேயாவது ஒரு 3 தேவாரமோ இல்லை ஒரு தேவாரம் ஒரு புராணத்தை பாடி பிள்ளைகளோட இருந்து கும்பிடுங்க. ஒரு 10 நிமிஷமாவது மினக்கிடுங்கப்பா பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக. நீங்கள் சாமியே கும்பிடுறீங்களோ தெரியாது, விளக்கு வைக்க வந்த நேரம் இல்லை வீட்டுக்கு. ஓட்டம் எதுக்கு ஓடுறீர்கள்? எங்கேயும் ஓடுறீர்கள்? என்ன நடக்குது உலகத்துல? ஒன்று எங்க போறோம் எங்க பாரம் ஒன்றும் தெரியுது இல்லை. முடிஞ்சது பிறகு பாத்தீங்கன்னா பின்னால எல்லாம் ஒன்றுமே பூஜ்ஜியமா தான் இருக்கு. பூஜ்ஜியம் தான் வரும். மரணம் ஆறாவது சாவிலிருந்து தப்பி இருக்கிறார்கள் இருக்கிறீங்களோ எல்லாரும் சாகத்தான் போறோம். உழைச்சி வச்சு உங்க ஒன்றும் நடக்க போறதும் இல்லை. நீங்களே அவங்கள சோம்பறையாக்குறீர்கள், அவங்களுக்கு சேர்த்து வைக்க நினைக்கிறீர்கள். ஏன் நீங்க கஷ்டப்படுங்க, அவனும் கஷ்டப்படட்டும். அவனுக்கு கஷ்டத்தை காட்டி பழகுங்கோ. நீங்க கஷ்டத்தை காட்டுறீர்கள் இல்லை பிள்ளைகள் கேட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க கூடாது. எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க அதுக்கு தெரியாது. அப்ப கேட்குற எல்லாம் தெரியணும். அப்பாவுக்கு என்ன கஷ்டம் ரெண்டு சொல்லி போட்டு அதை நாளைக்கு கொண்டு கூட்டிட்டு வந்து வச்சோன்னு நிற்கும். என்னடா கேட்ட எல்லாம் வாங்கி தந்தீங்க, இதையும் கேட்ட நான் வாங்கி தாங்கடா பேருந்து பேருந்து பொடி கடிச்சு பிரியோசனம் இல்லடா. கொடுக்கத்தான் போகணும் பேருந்து. அதான் உங்கள்ட்ட பழக்க வழக்கங்கள் உங்கள இந்த பிள்ளைகளுக்கு வருவோம் இல்லையே. எல்லாரும் சின்ன மாதிரி இருக்க மாட்டாங்க இதுக்குள்ள உங்களோட பிள்ளைகள் தானே. அப்ப உங்களோட பிள்ளைகள் பிறகு எல்லாம் ஜெயில் சீர்திருத்த பள்ளி அப்படின்னு தெரியல. எங்களுக்கு தானே கஷ்டம். சின்னலே இப்படி படிச்சாங்கன்னா வளர்ந்து வர்ற காலங்கள்ல வந்து கட்டுப்படுத்தலாம் போயிடும். என்ன ஆசிரியரோட நினைந்து கதைச்சு மற்ற ஆசிரியரோட எந்த நேரமும் அதுதான் உங்களுக்கு விருப்பம் கதைக்கலாம். ஆசிரியரோட எந்த நேரமும் தொடர்பில் இருங்க. பெற்றார்கள் பிள்ளைய பற்றி ஒவ்வொரு நாளும் கதையுங்கோ. அதை கதைப்பினும் ஆசிரியர்கள் அதை ஆர்வமாக இருப்பினும். அப்படி கதைச்சா நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த பிள்ளை என்னண்டே படித்த டீச்சர் அல்ல என்ன படித்த சார் இப்படி என்ன செய்யுது எங்கே போகுது பின்னர் மப்பு வைக்கிறீங்களோ சார், எத்தனை மணி வைக்கிறீங்களோ, எத்தனை மணி விடுவீங்கள், எத்தனை மணி விடுவீங்கள் இருக்கணும். நீங்கள்
எத்தனை மணிக்கு வரும் அப்போ பிள்ளைன்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ பிள்ளைக்கு நீங்கள் சொல்லணும், ஓ சாரோட காய்ச்சினான் இன்னென்ன சொன்னவர், உனக்கு 4 மணிக்கு பார்ப்போம், 5 மணிக்கு விடுவேராம், 5 ஆளுக்கு வந்துடணும், ஏன்னா உள்ள ரோட்டு வழி நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கும் ஒரு பயம் ஒன்று இருக்கும். ஒரு டீச்சரும் கவனமாக இருக்கிறா, வீட்டு அம்மா அப்பாவும் கவனமாக இருக்கணும், நான் சரியாக இருக்கணும்ன்ற ஒரு சிந்தனை ஒன்று வரும். இது எங்கே போகுதுன்னு தெரியாது, எங்கே வருதுன்னு தெரியாது, போன் எங்கே கிடக்கு, போன் பாவிக்குதோ உள்ள கம்ப்யூட்டர் பாவிக்குதோ என்ன பார்க்குதோ ஒன்றும் தெரியாது. புள்ளிகளை தன்பாடில் போடுறது இல்லையே. வெளிநாடு மாதிரி வந்துட்டு வெளிநாடு மாதிரி வந்துட்டு தயவு செய்து எங்கள்ட பாரம்பரியங்களை, எங்கள்ட நல்ல பாரம்பரியம் அப்பா, நல்ல ஒரு சமூகம், இந்த சமூகத்தின் இதுல கட்டுப்பாடுகளை விட்டு நாங்கள் கூட்டுட்டு போனோம் என்றால் நாங்க விட்டுட்டு போய் யோசிக்கிறோம், அவன் விட்டுட்டு இங்க வர நிக்கிறான். வெளிநாட்டுக்காரங்க எங்கண்ட பண்பாட்டை பார்த்து எங்கண்ட ஆக்களை கல்யாணம் கட்டணும், எங்கண்டு தமிழை பழகணும், தேவாரம் படிக்கணும், தேவாரம் படிக்கிறான் வெளிநாட்டுக்காரன். நாங்கள் என்னப்பா எங்கண்ட நல்லதுல விட்டுட்டு போவான். நல்ல விஷயங்கள் தானே, நல்ல விஷயத்தையே என்னப்பா கிடைக்கிற விஷயம் இல்ல, காசு கொடுத்து செலவழிக்கிறோம், அதுவும் இல்லையே, ஒன்றும் இல்லை, சிம்பிள். என்ன எங்கண்ட அம்மா அப்பாக்கள் செய்தது நாங்க செய்தோண்டு போறோம், நாங்க செய்த எங்கண்ட பிள்ளைகள் அது மற்றவர்கள் செய்யுங்கள், நல்லா இருக்குங்கள் இல்லையே, நல்லா இருக்குங்கள் இல்லையே, நல்லது தானே செய்கிறோம் இல்லையே. அதனால இது ஒரு தயவு செய்து சிந்திங்கோ. இந்த அதான் நான் சொல்ல போனா, போலீஸ் ஆசிரியர்கிட்ட அடி வாங்காதவர்கள் போலீஸ்கள் அடி வாங்குகிறார்கள், அடி வாங்க வேண்டி வரும். ஏன் 1000 அடி வாங்கணும் நாங்கள், ஏன் 1000 மங்களை கூப்பிட்டு பெற்றாரை கூப்பிட்டு இஞ்சி உண்ட பிள்ளை பாய்ச்சன்னு சொல்றோம். எவ்வளவு கேவலம், எவ்வளவு கவலை, எவ்வளவு அவமானம். என்ற பிள்ளை ஏன் குடிக்கிறான்னா அதை வச்சு அடிக்க கூடாது, ஏன் குடிக்கிறா எங்களால அந்த பிள்ளை குடிக்குது. பெற்றார்கள் சரியா இருந்தால் வடிவா வளர்க்கலாம் பிள்ளைகளை. இது இருக்கா சிந்திங்கோ. எங்கள எதுவும் பிரச்சனை திட்டுங்கோ, பிரச்சனை இல்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். எங்களை பிள்ளைங்க தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானே. எங்களுக்கு தயவு செய்து கொமெண்ட்ஸ்ல போடுறோம். கனவேரெல்லாம் கொமெண்ட்ஸ்ல போட்டுக்கிறேன். அந்த செய்தியை பற்றி ஒருத்தர் போட்டுக்கிறேன், நல்லா இருந்தது. மதிய செய்தி என்று ஒன்று இருக்கு, மாலை செய்தி ஒன்று இருக்கு, காலை செய்தி என்று இருக்கு. உங்கள் செய்தி எதில் வருகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை, உங்களுக்காக காத்திருக்கிறோம் என்று போட்டுக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிறேன், மன்னிக்கணும். எங்களுக்கு வந்து சனி நேரில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, தொழில்நுட்ப பிரச்சனை. அதை சீர் செய்யறதுக்கான வசதிகள் நாங்கள் செய்தோம். இலங்கையில வந்து ஃபைபர் கனெக்ஷன் எஸ்டி ஸ்ரீலங்கால இருக்குது. எல்லா யூடியூபரும் இப்படிதான் கஷ்டப்படுது, நம்மளுக்கு தெரியறே இல்லை. மற்றது எங்களோட வீடியோ வந்து குவாலிட்டி, அப்ப அந்த குவாலிட்டியை குறைக்க சொல்லி சின்ன சொல்லி குறைக்க வேண்டாம். எதிர்காலத்துல நீங்கள் ஸ்மார்ட் டிவி அப்படிதான் நீங்க பாவிப்பீங்க. பிறகு நாள் இப்ப நோமலா போட்டு நீங்கள் எங்களை மேக்கப் போட்டுருக்கணும் யோசியாதேங்க. எங்கள்கிட்ட நோமல் உருவம் தான், அதான் இந்த வடிவில்லை எங்கள் நாங்கள். ஆனா அந்த கமராவெல்லாம் வடிவாகுது, சின்ன போன் தான் அது. அப்ப நீங்க மேக்கப் பண்ணி நேக்க கூடாது. அப்ப அந்த இவ்வளவு குவாலிட்டியை வச்சுக்கிறான் தான் இந்த தொழில்நுட்பம் சுத்தி கொண்டே இருக்குது, அது போகுது இல்லை. வீடியோ சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு 4 GB 3 GB இழுத்து தள்ளுது. எடுக்குது. அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க தயவு செய்து மேனேஜ் கொண்டு. ஆனா அந்த செய்தியெல்லாம் உண்மையிலேயே அன்றாடம் போடுறதுக்கான நிறைய முயற்சி நாங்க எடுக்கிறோம். நான் அடிக்கடி போட்டுட்டிய மக்கள் பார்க்க போயிடும். காலை செய்தியை நாங்கள் அந்த செய்திகளை போடுறதுக்கான ஒரு முயற்சி நாங்க எடுக்கிறோம். உங்களோட கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். கேட்டு நான் வயர் கனெக்ஷன் இருக்கிற ஐடியா இருக்குது. அப்போ ஒரு பார்த்து எடுத்தோம் என்றால் வயர் கனெக்ஷன் எடுத்தோம். இந்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றத்தான அவங்களுக்கு செய்திகளே நாங்கள் அண்டாண்டு தாரக்கான முயற்சிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் செய்வோம் கொண்டு நம்பிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.